பண்ணுறதுக்காக எல்லாம் வரவழைச்சு இன்னைக்கு ஒரு செலிப்ரேட்டரி மூடு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் ஏரியா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் ஷீலா நம்பியார் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லைஃப் ஸ்டைல் மெடிசன். அவங்க வந்து அடுத்து திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறதுக்காக அவங்களும், டாக்டர் பிரகாஷ் ஹூஸ் அன் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு இன்சூரன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவரோட சஜஷன்ஸ். டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் வந்து பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன்ஸ். ஸோ இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டா ரெஸ்ட்டு திருப்பி எப்படி உருவாக்கி கான்ஃபிடென்ட்டாக ஒரு செல்ஃப் எஸ்டீமோட நம்ம லைஃப்பை நல்ல விதமாக லீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாலண்டியர்ஸ் அண்ட் ஆர் டீம் டுகெதர் புட் டுகெதர் திஸ் இவெண்ட். இன்றைக்கி வந்து அது இப்போ அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு இதில் நிறைய புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அப்போ நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும். அவங்க போய் நாளைக்கு 10 பேர்கிட்ட பேசும்போது இதை பற்றி நான் பிரெஸ்ட் கேன்சர் பற்றி, பிரெஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் ப்ரிவென்ஷன் பற்றி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அப்படி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் அப்படியே வர 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 நமக்கும் நமக்கு மற்ற பெண்களுக்கும் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் அந்த மெயின் இன்டென்ஷன் ஆஃப் டுடேஸ் இவெண்ட். வந்து ஒரு மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பிரெஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே முயற்சியை, அதே அவுட்கம்மை, அதே சக்ஸஸ் ரேட்டை அவங்களுடைய தனிப்பட்ட சென்டரில் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஷீ இஸ் ஏபிள் டு ஆஃபர். அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வி ஆர் ரெகக்னைசிங் த குட் சர்வீசஸ். ஒரு தனிப்பட்ட நபர் டாக்டர் ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய அதே சிகிச்சையை அவங்களோட தனிப்பட்ட குழுவை வச்சு அவங்க அதை கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸை காட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் முன்னுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. இப்போ என்னோட பேசுனவங்க வந்து அவங்க முழுசாக இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. உங்களுடைய ஒரு இதுக்காக அவங்க அதான் சொன்னால் அது ஒரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா சொன்னது ஒரு புனிதமான உரை. ஆனால் நம்பியார் டாக்டர் ஷீலா நம்பியார் சொன்னது ஒரு புரட்சிகரமான செய்தி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கேன்சர் அதிகமாக வந்துட்டு இருக்கு, சக்கரை வியாதி அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குன்ற செய்திகளை தான் நம்ம அடிக்கடி படிக்கிறோம். ஆனால் ஏன் வருது என்ன வருதுன்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உடற்பயிற்சி, உணவு, தூக்கம், நம்ம சாப்பிட்ற இது, நம்ம பழகிறது, நட்பு, அன்பு பரிமாறுறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக சக்கரை வியாதி பிபியை மட்டும் குறைக்க முடியாது, கேன்சர் வரக்கூடிய பாசிபிலிட்டியும் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ஒரு புரட்சிகரமாக முன் வச்சிருக்காங்க. அது புதுசு இல்லை. நான் லண்டனில் படிச்சுட்டு நான் அங்கே வந்து நிறைய இது அட்டென்ட் பண்ணும்போது அங்கேயும் ஃபுட் ஆஸ் ஏ ப்ரிஸ்கிரிப்ஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆஸ் ஏ ட்ரீட்மெண்ட், ஆஸ் ஏ ப்ரிவென்ஷன். நமக்கு இருக்கிற ஒரு மென்டல் ஹெல்த் காரணமாக தான் இன்னைக்கு நிறைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்கள், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இதுக்கெல்லாம் காரணம் மென்டல் ஹெல்த். அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போறோம்? ஹவு டு மேக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஏ பார்ட் ஆஃப் அவர் லிவிங் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காங்க. சார் வந்து என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து லண்டனில் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சு பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு துறை, அந்த துறை என்னன்னா மார்பகத்தை எடுத்த பிறகு அந்த நோயை நம்ம எடுத்துட்டோம், ஆனால் அந்த பெண்ணை சராசரி பெண்மணியா திருப்பி கொண்டு வருமா சமுதாயத்துக்கு அப்படின்னும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரு மார்பக உருவை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது இல்லாமல் இருக்கும்போது அவங்கள கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனத்தாக்குதல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு லண்டன்ல பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதை அந்த விதிமுறையோட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம இன்னைக்கு உலக ரீதியா பெஸ்டா எப்படி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது என்னோட நோயை எடுத்துட்டாங்க, ஆனா என்னோட மார்பகம் திருப்பி வந்துடுது. ஏன்னா என் உடம்புல இருந்து மற்ற இடத்துல இருக்கிற கொழுப்பை அது கொண்டு வந்து அந்த ரத்த ஓட்டத்தோட கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அந்த மார்பகத்தை உருவாக்கிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி அப்படின்ற ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்காரு. வித்வுட் டேக்கிங் மச் டைம் ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா அவர் பேசின பிறகு நான் சொல்றேன். Sir, how you are going to help this trust to get insurance coverage for a deformity? Should be considered a deformity, not as a cosmetic. Very good question. First of all, it is not a deformity. That is the mindset which நான் கூட ஒரு 20 வருஷமா மருத்துவராக இருந்திருக்கேன், 15 வருஷமா இன்சூரன்ஸ் இருந்திருக்கேன். 15 வருஷம் முன்னாடி கேன்சர்னா ஒரு பெரிய நோய், ஒரு டிஃபார்மிட்டி, அதுக்கப்புறம் அவங்க வாழ்றது கஷ்டம், அவங்களுக்கு கவர் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மெடிக்கல் நாலேஜ் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு things are changing. That is why I am telling you, modern medicine is advancing, awareness is increasing, people are diagnosed at a very early age. After a proper treatment, they should be considered as a normal candidate
and the health insurance company should come forward and give a cover. I have a good suggestion which I can offer with Dr. Selvi Radhakrishna. We can make one company to come forward. Courage is not in knowing the path but taking the first step. If one company can come forward and offer a cover to a set of people and we can prove that it is not going to be loss making for them. ஏன்னா இன்சூரன்ஸ் இதில் நிறைய நஷ்டம் வந்துருமோ, எனக்கு நான் 1 கோடி பணம் வாங்கி 2 கோடி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோன்ற ஒரு பயத்தில், தவறான அச்சத்தில் இருக்காங்க. அதை தெளிவுபடுத்தி கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணலாம். அவங்களுக்கு பொருளாதார உதவியா அது பெரிய ஒரு துணையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் இருக்குன்னாலே அந்த ஒரு தைரியத்திலேயே பாதி நோய் வராமல் போயிடும். எனக்கு என்ன ஆக போகுது, ஏற்கனவே நான் இவ்வளோ செலவு பண்ணி கடன் வாங்கி இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா எனக்கு வந்து இப்போ எதுவும் கிடைக்காம போயிடுமே அப்படின்ற பயத்திலேயே அவங்களுக்கு நோய் வரலாம். அவங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்தாலே பாதி நோய் வராமல் போயிடும். அதனால கண்டிப்பாக வந்து இட் இஸ் பாசிபிள். அதை ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய அறக்கட்டளையோடு சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரை கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க போகிறோம். அது என்ன அந்த என்ன விதமான ஒரு புரிதல், தெளிவு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தேவையோ அதை அவங்களோட உட்கார்ந்து அதை கொடுத்து அதை ப்ராக்டிக்கலாக காட்டி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு இன் த கமிங் இயர்ஸ் health insurance is going to be made available for people who are surviving successfully from a breast cancer treatment. அப்படின்றது you can note the date. It is going to happen. And this is the first day we are sowing the seed for that. How soon it will happen, sir? Sir, how soon it will happen? Present scenario in the West is very different from India. இப்போ மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தை எடுத்துட்டாங்கன்னா சாதாரணமாக இந்தியாவில் அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு மார்பக சீரமைப்பு சிகிச்சை அது வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் 70% பண்ணாங்கன்னா இங்கே வந்து 0.5% கூட பண்ணுறது இல்லை. இப்போது அதுக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி பேசினது. அந்த விழிப்புணர்ச்சி வந்து ஒரே நாளில் வந்துடாது. இது வந்து சொசைட்டியில் எல்லாரும் அதை வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு கருதாமல் அதை வந்து ஒரு டிஃபார்மிட்டி, ஒரு ஊனம், அதை வந்து சரி பண்ணணும். இதை வந்து கேன்சர் மட்டும் எடுத்தது பத்தாது, அந்த லேடிக்கு வந்து பின்னால் நார்மலான லைஃப் ஸ்டைல், இப்போ லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுவோம், லைஃப் மட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல், அது நார்மலான லைஃப் ஸ்டைல் அவங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. அது இப்போ வந்து சாதாரணமாக அந்த பேஷண்ட்டோட இன்னொரு பகுதியிலேருந்து கொழுப்பு எடுத்து வச்சு அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இரத்த குழாயெல்லாம் இணைச்சு இரத்த ஓட்டத்தோட ஒரே ஒரு சப்போர்ட் குரூப் அமைச்சு அவங்க இன்னொரு பேஷண்ட் அது வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி கொடுத்து உதவி, அதுக்கப்புறம் அவங்களோட ரிகவரி ப்ராசஸில் என்ன அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் குரூப் மாதிரி வச்சுருக்கோம். சென்னை ப்ரெஸ் சென்டரில் சரணான்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக வாலண்டியர்ஸ், ஸோ இவங்களே ஒரு ஸ்டேஜில் 10 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ 15 வருஷம் முன்னாடியோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணி ரெக்கவர் ஆகிட்டு நான் நல்லா இருக்கேன் பாரு, நீயும் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் வருஷத்துக்கு ஒரு தடவை பெருசாக இந்த மாதிரி எங்கள் உற்சவம்னு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் யூனிக்காக கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இந்த தரம் வந்து டாக்டர் ஷீலா நம்பியார் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியறது. சும்மா பேஷண்ட் வந்து டேபிளில் உட்காந்து டயக்னோசிஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேள்வியே என்ன கேட்பாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு வெளில போகும்போது என்ன டயட் கொடுக்கலாம் டாக்டர். ஸோ சம்வேர் நம்ம மைண்டில் வந்து டயட்டு ஃபுட்டுக்கும் வியாதிக்கும் சம்மந்தப்படுத்துகிறோம். வியாதி காரணமாகறதுக்கும் சரி, வியாதிக்கு வைத்தியமும் சரி, ஃபுட்டை சம்மந்தப்படுத்துகிறோம். ஸோ அதில் நிறைய அது ஃபுட்டு, எக்ஸசைஸ், அது ஸ்லீப்பு, ரெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி நிறைய எடுத்து சொல்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் கேன்சர்னாலே என்ன வியாதினாலே இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஸோ நிறைய வந்து அதுக்கு வந்து செலவு செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதில் இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதில் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அட்ரஸ் பண்ணினாங்க காலையில் டாக்டர் பிரகாஷ். டாக்டர் பிரகாஷ் இஸ் அ சர்ஜன் who moved into health industry, different positions la health industry la insurance sector la
ஒர்க் பண்ணியிருக்கார். அவரோட எக்ஸ்பர்டைஸை he shared with our patients. அப்புறம் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் is a plastic and reconstructive surgeon. We all work together. He is a trustee of Sharana also. அவர் வந்து எப்படி வந்து இப்போ நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல மார்பகத்தை முழுக்க எடுக்க வேண்டி வந்துட்டு அப்படி எடுத்தப்புறம் அது ஒரு குறைபாட்டோட அவங்க வந்து இருக்கிறத வந்து அதை எப்படி முழுமைப்படுத்துறது, அதை எப்படி ரீபில்ட் பண்ணி மறு உருவாக்கம் பண்றது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அப்படிங்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட். அதை பற்றியும் அவர் பேசினார். அப்புறம் நம்மளோட கூட டாக்டர் ரோஜா குருமூர்த்தின்னு இருக்காங்க. அவங்க தான் சரணா ட்ரஸ்ட்ல இருக்க வாலண்டியர் சப்போர்ட் குரூப்ல லீட் பண்றாங்க. நிறைய பேஷண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், யோக நித்ரா, யோகா, naturopathy way of lifestyle, அப்புறம் being mindful about whatever you do, anger issues, pranayama, இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அது நாங்கள் பேர் வச்சிருக்கோம் ஹக்குனா மட்டாட்டான்னு. ஒரு 6 மணி நேரம் ப்ரோக்ராம். எவ்ரி பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட் ஹூஸ் ட்ரீட்டட், அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறது அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க அதை அட்ரஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. Having underwent cancer surgery and then அதோட காம்ப்ளிகேஷன், அது அவங்க ஒன்றும் விரும்பல. நோ ஒன் வாண்ட்ஸ் எ காம்ப்ளிகேஷன். ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷீ இஸ் ஆஸ்கிங் மீ, why can't you give a cover? And I didn't have any words. Then I called my underwriting head and then I told him, ஏதாவது ஒரு கவர் கொடுக்கணுமே. இப்போ நம்ம I find it very difficult to say no. She understands the concept of insurance. See this thing, no, and insurance cannot be very choosy also. We have to be inclusive. எல்லாரும் இன்க்ளூட் கவர் பண்றோம், இன்க்ளூட் பண்ணாதான் இன்சூரன்ஸ் as a concept வளரும். இல்லை எனக்கு யங் ஹெல்த்தி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வாண்ட் டு பே தேர் டேக்ஸ் and they want to buy insurance அப்படின்னா insurance as a concept cannot grow beyond a point. இன்னைக்கு ஒரு 10-12% of the families may have a advantage of having a car, having air cons at home. அவங்க மட்டும் தான் இன்சூரன்ஸ் வாங்க முடியும். But insurance is required for the people who are in real need. So if this has to happen, either insurance should come forward and cover all the potential risk so that more and more people can start buying insurance, and through a game of large numbers, insurance companies can survive. But அவங்க வந்து நிறைய பேர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் இதை கவர் பண்றேன். இது கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா மாதிரி இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்காது. So somewhere government also should come for a subsidy and tell them, okay, you do this. Some big corporate should come with their CSR fund. In the prachaniki, when there is a patient with a cancer and you are going to give a cover, on the number, if you are going to exceed a loss, why insurance is not agreeing to give a cover? They are worried about the loss. If that exceeds 120%, I am going to give you some subsidy. அப்படின்ற ஒரு இதை கொடுத்தா maybe it will not exceed if I get more numbers. But there should be some protection, there should be some private public partnership, there should be some subsidy. Some corporate companies, lot of corporate companies have a CSR funds, the corporate social responsibility, and the funds, it is being spent for lot of small indirect promotional gains that can be structured and used in a proper way. So when we get an opportunity to meet the policy makers, definitely in the requirements we can voice it in a very righteous way. And today or tomorrow, definitely insurance for cancer, particularly after a period of follow-up, and when the treating doctors, they declare, okay, this patient is almost free from the disease. I don't want to use the word cured, like cured என்றது யாருமே இப்ப நாளைக்கு இது இப்ப எனக்கு டிசீஸ் நல்லா ஆயிடுச்சுன்னு, anyone can suffer from any disease anytime. But if they are free from the disease, naturally insurance should come forward and give. For that, Dr. Selvi can use her good office to talk at the level of the national consensus on breast cancer treatment, and then take that information to the policy holders and tell them that insurance, how are you pricing the product? Okay, out of 100 people, I know that 2